மீது குறிவைத்து மீண்டும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக தகவல். டிரம்ப் பாதுகாப்பாக உள்ளதாக சிறப்பு பாதுகாப்பு படையினர் அறிக்கை. உத்தரகாண்ட் மாநிலத்தில் நிலச்சரிவில் சிக்கிய தமிழர்கள் 30 பேரும் பாதுகாப்பாக மீட்பு. தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்து உருக்கம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் விசிக தலைவர் திருமாவளவன் இன்று சந்திப்பு. ஆட்சி அதிகாரத்தின் பங்கு என பேசும் நிலையில் முக்கியத்துவம் பெறும் நிகழ்வு. வன்னியர்களும் பட்டியல் சமூகத்தினரும் தான் அதிக அளவில் மதுவுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வேதனை. மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான தயாரிப்புகளை தொடங்கிய மத்திய அரசு. சாதி விவரங்களை கேட்பது குறித்து முடிவு செய்யப்படவில்லை என தகவல். கூட்டணி ஆட்சி கோரிக்கையின் தீவிரம் காட்டும் விசிக தலைவர் திருமாவளவன். அதிகார பகிர்வு யாரையும் மிரட்டுவதற்கான கருத்து இல்லை என்றும் விளக்கம். நாங்கள் ஒரு கருத்தரங்கம் நடத்தியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கருத்தரங்கம் நடத்தி ஒரு புத்தகமும் வெளியிட்டிருக்கிறோம். இது யாருக்கு எதிராகவும் யாரையும் மிரட்டுவதற்காகவும் சொல்லப்படுகிற கருத்தல்ல. இதெல்லாம் ஜனநாயக ரீதியாக எழுப்ப வேண்டிய கோரிக்கைகள். அதிகாரம் இல்லாதவர்களின் குரல் இது. விளிம்பு நிலையில் கிடக்கிற மக்களின் குரல் இது. அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பது என்பதுதான் உண்மையான ஜனநாயகம் கூட. திருமாவளவன் கோரிக்கை குறித்து திமுக தலைவர் முடிவெடுப்பார் என்று டிவிகேஎஸ் இளங்கோவன் விளக்கம். 2026 கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடம் இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கருத்து. நாகர்கோவிலில் விநாயகர் சிலை ஊர்வலத்தில் காவல்துறையினரிடம் வாக்குவாதம். வாகனத்தில் தொங்கியபடி வந்த இளைஞர்களை தாக்கியதாக குற்றச்சாட்டு. ஓணம் பண்டிகையை ஒட்டி பத்மநாத சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். அத்தப்பூ கோலத்துடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி. முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவிப்பு. இனி மக்கள் தீர்ப்புக்கு பிறகே முதல்வர் நாற்காலியில் அமர்வேன் என்றும் திட்டவட்டம். ஒலிம்பிக் பாராலிம்பிக் போட்டிகளில் வெற்றி பெற்ற பிரான்ஸ் வீரர் வீராங்கனைகள் கௌரவிப்பு. பார்வையாளர்களுக்கு விருந்தளித்த விமானப்படை சாகசங்கள் இசை நிகழ்ச்சி. வெளிநாட்டு மண்ணில் இந்தியாவுக்கு எதிராக பரப்பப்படும் கருத்துக்கள் வேதனை தருகிறது. ராகுல் காந்தி மீது குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் குற்றச்சாட்டு. ஐந்து நாட்கள் விண்வெளி சுற்றுலா பயணத்தை முடித்து வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பியது ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம். முதன்முறையாக விண்வெளி வீரர்கள் அல்லாதோர் விண்ணடை மேற்கொண்டு சாதனை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.